இந்த லைலத்துல் கத்ர்ல இபாதத் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த மாதிரிலாம் இபாதத் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் குடுக்குறேன். இஷாக்கு அப்புறமா கம்பல்சரியா தராவி தொழுகுங்க. ஜமாத்தோட உங்களால 20 ரக்காத் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 8 ரக்காத்தாவது தொழுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய சதகா கொடுங்க. யாருக்கு அது வந்து ஒரு பண உதவியோ, ஒரு துணியோ, ஒரு சாப்பாடோ எது தேவைப்படுதோ அவங்களுக்கு சதகா தாராளமா நிறையவே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குர்ஆன் படிங்க. குர்ஆனை புரிஞ்சுக்கவும் அதை தர்ஜுமாவும் படிங்க இன்ஷா அல்லாஹ். திக்ர செய்யுங்க. அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த மாதிரி முக்கியமான திக்ர வந்து நீங்க நிறையவே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்களுக்கு பாவ மன்னிப்பு, அதாவது ஃபர்கிவ்னஸ் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சோ திக்ர் செஞ்சோ கேளுங்க. தஹஜ்ஜுத் தொழுவுங்க. 2 4 எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்க ஹெல்த்துக்காக, பாலஸ்தீன் அப்புறமா இப்போ வார் நடக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்க எல்லா முஸ்லிம்ஸ் மூமினுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, உங்க படிப்புக்கு, உங்க வேலைக்கு, உங்க கைடன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இது இல்லாம நீங்க நிறையவும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க இந்த வரப்போற அந்த 10 நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணீங்கன்னா இல்ல நம்மளுக்கு நன்மை வந்து சேருது இன்ஷா அல்லாஹ். இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.